கைஸ் நீங்க இந்த சிம்பல் தொட்டீங்கன்னா, உங்க பணம் மொத்தமா போயிருங்க. ஆமாங்க. இந்த மாரி ஒரு விஷயம் வந்து இப்ப ரீசென்ட்டா ட்ரெண்டிங்ல போயிட்டுருக்கு. இப்ப கார்த்தி சிம்பல் போட்டு 2 பேர் கை குடுக்குற மாரி ஒரு ஹிஸ்டரியில இருக்கும். நீங்க இது என்ன காட்டுதுன்னு தொட்டீங்கன்னா, உங்க பணம் போயிடும். ஜிபேல வந்து முன்னாடியே வந்து கை கோர்த்த மாரி ஹார்ட்டின் சிம்பல் ஒண்ணு இருக்குல்ல. அத தொட்டீங்கன்னா பணம் போயிரும்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப வைரலா ஒண்ணு போயிட்டுருக்கு. அது உண்மையான்னு கேட்டா, அது ஃபேக். ஆக்சுவலி அதில பயப்படுற மாரி ஒண்ணுமே இல்ல. ஆல்ரெடி யுபிஐ வந்து இந்த ஆப்ஷன வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனா, இத வந்து இப்போ புதுசா ஒண்ணு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்டின்னா, யுபிஐ சர்க்கிள்னு சொல்ட்டு. ஆனா, அது வந்து இப்ப யுபிஐ பாக்கெட் மணி அப்டின்னு சொல்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதோட யூஸ் என்ன அப்டின்னா, பார்க்கலாம் வாங்க. இப்ப உங்களுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இல்லன்னா உங்களோட பையன், பிள்ளைகளுக்கு வந்து பேங்க் அக்கவுண்ட் இல்ல. ஓகேவா? ஆனா, ஜிபேல இருந்து நம்மளோட பணத்த வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து ஒரு லிமிட் செட் பண்ணி, நம்ம அது மூலியமா வந்து அவங்களுக்கு வந்து நம்ம குடுக்கலாம். அதுதான் வந்து இதோட யூஸே முதல்ல. அப்படின்னா, அந்த ஹார்ட் ஐகான கிளிக் பண்ணி, ஜிபேக்குள்ள உள்ள போய்க்கோங்க. அதுக்குள்ள போயிட்டு, செட்டப் பாக்கெட் மணி அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்குள்ள போயிட்டு நீங்க யாருக்கு பணம் அனுப்பணுமோ, அவங்களோட நம்பர வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப அதுல ஒரு அவங்களோட யுபிஐ ஐடி காமிக்கும். அத வந்து கரெக்ட்டான்னு செக் பண்ணிட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஆப்ஷன் காமிக்கும். மந்த்லி லிமிட்டா, இல்ல ஒவ்வொரு டைமும் வந்து பேமெண்ட் அப்ரூவ் பண்ணணுமா அப்படின்றத காமிக்கும். அதில நீங்க மந்த்லி லிமிட் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு, எவ்வளோ வந்து ஒரு மாசத்துல அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அவங்க எந்த டேட் வரைக்கும் அத யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிட்டு, ஓகே குடுத்தீங்கன்னா, கீழ அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களுக்கு எந்த மாரி ரிலேஷன் அப்படின்னு கேட்கும். சைல்டுனா சைல்டு அந்த மாரி வந்து டாட்டர்னா டாட்டர் அந்த மாரி குடுத்துட்டு, ஓகே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஆதார் வெரிஃபிகேஷன் வந்து ஒண்ணு பண்ணணும். அவங்களோட ஆதார் நம்பர வச்சு நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஓகே குடுத்துக்கோங்க. நீங்க எந்த அக்கவுண்ட்லேருந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த அக்கவுண்ட்ட வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டு, அவங்களுக்கு நீங்க ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணீங்கன்னா, அந்த ரிக்வெஸ்ட்ட அவங்க பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து அத ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுதாங்க இதோட ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலே. ஆனா இத வந்து ஃபேக்குன்னு சொல்றாங்க. பட் ஆனா இது பொய் கிடையாது, ஸ்கேம் கிடையாது. இதுதான் இதோட உண்மையான ஒரு உண்மை. ஓகேவா? இத வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. இந்த விஷயம் இன்ஃபர்மேஷன் ரொம்ப புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, ஒரு லைக் பண்ணிக்கோங்கங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.